அடுத்தது ஐந்தாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 எனில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x காண்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு வந்து 2x + 5. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் + 2 போடுறோம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ் + 2 போடுறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் + 2 + 5. இப்போ இந்த 2வை கொண்டு உள்ளே பெருக்கிறேன். இப்போ 2x + 4 + 5. இப்போ இதெல்லாம் கூட்டுறேன். 4 5 கூட்டுறேன். அப்போ 2x + 9. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கேன்? எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் 2 என்னது? நம்மளுக்கு அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2x + 5. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டால் 2 × 2 + 5. இப்போ 2 2 4 கூட்டல் 5 என்னது? 9. அப்போ எஃப் ஆஃப் 2உடைய மதிப்பு என்னது? நம்மளுக்கு 9. எஃப் ஆஃப் எக்ஸ் + 2உடைய மதிப்பு வந்து என்னது? 2x + 9. அடுத்தது வந்து நம்மளுக்கு எக்ஸு எஃப் ஆஃப் 9 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x தமிழில் கொடுத்துருக்கதை எழுதிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2x + 9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மைனஸை போட்டுக்கிறேன். எஃப் ஆஃப் 2க்கு 9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறேன். /x போட்டுக்கிறேன். +9க்கும் -9க்கும் கேன்சல் ஆகிடுது. அப்புறம் 2x/x இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடுது. அப்போது ஆன்சர் வந்து என்னது? 2. சரிங்களா? அடுத்தது 6வது கணக்கு. ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப்ங்கிற சார்பு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் = 2x - 3 என வரையறுக்கப்பட்டால் இதில் 4 இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1/2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = 0னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = எக்ஸ்னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = 1 - எக்ஸ்னு வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் = எஃப் ஆஃப் 1 - எக்ஸ்னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட்டு சம் செய்யலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 0ன்றது என்னது? எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போடணும். சரிங்களா? அப்போ 2 × 0 - 3. அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடணும் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போது 2 × 1 - 3 / 2. இப்போ 2ல் 0 பெருக்குனா 0 தான். அப்போது இங்கே என்ன வரும்? -3. இங்கே 2 கூட 1 பெருக்குனா 2. இப்போ 2 - 3 2ல் இருந்து ஒரு -3 கழிச்சா -1. சரிங்களா? என்ன இன்னொரு சொல்லுங்க. இங்கே +2 போட்டுக்கிடுங்க. 2 1 2. இங்கே -3. சரிங்களா? இந்த //2 -3ஐயும் -3ஐயும் கூட்டினா -6 + 2/2. அப்போ அடுத்தது வந்து -4/2. இப்போ 1 2 2 2 4. இப்போ இதோடைய வேல்யூ என்னது? -2. இப்போ மொதல் கணக்குக்கு விடை வந்து என்னது? இந்த எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1/2 இதோடைய மதிப்பு வந்து -2. அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் = 0 எனில் எக்ஸை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = 0. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 2x - 3 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான், அது வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2x = -3 அந்த பக்கம் போகும்போது +3 ஆகும். இப்போ x = 3/2. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது? 3/2. அடுத்தது வந்து 3வது கணக்கு. 3வது கணக்கு வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் = x எனில் எக்ஸை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = x. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x - 3. அது வந்து என்னது? எக்ஸு. அப்போது நாம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரோம், மாறிலியும் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறோம். இப்போ 2x இந்த +6 இந்த பக்கம் வரும்போது -6 ஆகும். இந்த -3 அந்த பக்கம் வரும்போது +3 ஆகும். இப்போ 2xல் ஒரு x போனால் x. அப்போ x = 3. சரிங்களா? இதான் விடை. அடுத்து 4வது கணக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் = எஃப் ஆஃப் 1 - x எனில் எக்ஸை காண்க. அடுத்தது 4வது கணக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் = எஃப் ஆஃப் 1 - எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்னது 2x மைனஸ் 3. இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னா 2 எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்னா 1 மைனஸ் எக்ஸ் போடணும். சரிங்களா. இப்போ 2 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதோடைய வேல்யூ. ஏன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. அதான் இங்கே எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுங்கிறதுல எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 1 மைனஸ் எக்ஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டு இந்த மைனஸ் 3யே எழுதிக்கிறேன். சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மைனஸ் 2x மைனஸ் 3. சரிங்களா. இங்கே என்ன இருக்குது 2x மைனஸ் 3 ஈக்குவல் இங்கே ப்ளஸ் 2 இங்கே மைனஸ் 3. அப்போ என்ன வரும் மைனஸ் 1 வரும். இப்போ மைனஸ் 1 2x. இப்போது எக்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போது 2x இங்கே மைனஸ் 2x இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2x. இங்கே வந்து மைனஸ் 1 இருக்குது. இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 3. இப்போ இங்கே என்ன வரும் 4x. இங்கே வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 3 என்ன வரும் ப்ளஸ் 2 வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் 2/4 வரும். இப்போ இதை கட் கொடுக்கலாம். 1 2 சார் 2 2 2 சார் 4. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது 1/2. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.